ஃப்ரோசன் ஷோல்டர் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ இல்லை அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியார்த்ரைட்டிஸ் அப்படி இருந்தால் என்ன நடக்குதுன்னா கையை மேலே வரைக்கும் இப்படி தூக்குனா வலி வருது. அண்டு சம்டைம்ஸ் ஆரம்ப கட்டத்தில் கீழே போடுறப்ப மட்டும் வலி, சைடில் இப்படி அப்டெக்ஷன் மூவ்மெண்ட் காது வரைக்கும் தூக்குனா வலி வருது, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலிக்கிறது, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலிக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு கை பூராவுமே வலிக்குது. ஃப்ரோசன் ஷோல்டர் இதோட சிம்டம் நிற்குதான்னு பார்த்தா சிலருக்கு சிஎஸ் வித் பிஏ கழுத்தெலும்பு தேய்மானத்தினால ஃப்ரோசன் ஷோல்டர் வந்திருந்தா தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு, வலி, ஒரு பக்கம் தலைவலி, கண்ணுக்குள்ள வலி இல்லை மயமயன் இருக்கிற தாடையில் வலி, இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டர் இந்த மசில் ட்ரப்பீசியஸில் வலி, ஸ்கேப்புலால வலி, முன்னாடி செஸ்ட்லேயோ ப்ரெஸ்ட்லேயோ வலி, அப்புறம் ஸ்டர்னம் இந்த நடுவில் இருக்கிற எலும்பு இல்லை ரிப்ஸில் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வலி, கை விரல் மரமரப்பு இல்லை இம்பேலன்ஸு இது மாதிரி என்ன வேணாலும் சிம்டம்ஸ் வருது. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இதுவும் இருந்து இதுவும் இருக்குது, கழுத்தில் எலும்பு தேய்மானமும் இருந்து கையில் ஃப்ரோசன் ஷோல்டரும் வந்துடுது. இதனால் இது வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இது தவிர வெறும் ஃப்ரோசன் ஷோல்டர் எதனால வருதுன்னா மோஸ்ட்லி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு தான், சுகர் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஜாயிண்ட்டை எல்லாம் பாதிச்சு உள்ள நீர் கோர்த்துக்கிறதுனால வருது. நீர் கோர்க்கிறதுனா இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி தான் வருது. அந்த இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ஜவ்வை ஒன்னோட ஒன்று ஒட்ட வச்சு ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைக்குது. இப்படி 180 டிகிரி இப்படி சுற்றுறது 360 டிகிரி வர வேண்டிய இடத்துல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் மூலம் அதை டோட்டலாக க்யூர் பண்ணலாம். சிலர் கழுத்தில் வலி நான் சொன்ன சிம்டம் எல்லாம் இருக்குது, அதோடு சேர்த்து சிஎஸ் வித் பிஏ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் இருக்குல்லங்க, அதுக்கு உண்டான ரெண்டுக்கும் சேர்ந்து உண்டான எக்ஸசைஸை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்படி கை வச்சு சுற்றுறது ரொட்டேஷன் கிளாக் வைஸ், இது கழுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷோல்டரில் பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 7 ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், இது 7, இதுவும் கழுத்துக்கும் யூஸாக இருக்கும், ஷோல்டர் பிடிச்சிருந்தாலும் யூஸாக இருக்கும். அப்புறம் இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 3, இது கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர இப்படி கை கோர்த்து மேலே கொண்டு போகிறது கழுத்துக்கும் கைக்கும் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 again 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10 again 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது. அடுத்த கட்டத்தில் கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ எலும்பு தேய்மானமோ இல்லை டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கி இருந்தாலோ இல்லை டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தாலோ ஜவ்வு தொத்திட்டு இருந்தாலோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஜவ்வு விலகி இருந்தாலோ இல்லை பிரேக்கியல் நியூராலஜி நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ இந்த மாதிரி நடக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சில டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். கழுத்து வலியோடு சேர்ந்து வந்திருந்ததுன்னா மல்லாந்து படுக்கிறப்ப சின்ன தலைவாணி, சைடில் படுக்கிறப்ப பெரிய தலைவாணி வைக்கணும், கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கணும், ரொம்ப குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும், வேகமாக வேலை செய்து குறைச்சிக்கணும், அப்புறம் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறது அதை கம்மி பண்ணணும், அப்புறம் யாரும் கூப்பிட்டா உடம்போடு தான் திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி சில மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கழுத்துனால வர ஸ்ட்ரெயின் வந்து குறைஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. இந்த வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் ஐஸ் வைங்க, நல்லா வலி குறையும். ஐஸ் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணால் வலி அவ்வளோக்கா தெரியாது. இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் மாதிரியும் செய்யலாம், உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அதை தவிர மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸு, ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு வந்து அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணி கடைசி ஆக ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் 1 kg 2 kg 3 kg ஒரு ரப்பர் டம்பிள்ஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இல்லைன்னா வெயிட் கஃப்னு சொல்லுவாங்கள்ல அது கட்டிட்டு செய்கிறதா இருக்கும். ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து நிரந்தரமாக சரியாகும். அப்படி ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்துட்டு இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்து அதனால் வலியால் நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ண முடியும்.
இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.